ஈரான் உச்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்ட தாக்குதலின் புதிய வீடியோ வெளியீடு. காமேனி தங்கியிருந்த மாளிகை கண்ணிமைக்கும் நேரத்தில் தரைமாக்கப்பட்ட காட்சிகள். ஈரானின் புதிய இடைக்கால உச்ச தலைவராக அயதுல்லா அலிரேசா அராஃபி தலைமையிலான குழு நியமனம். மறைந்த காமேனியின் மகன் அயதுல்லா அலிரேசா அராஃபி தலைமையில் 3 பேர் குழு தேர்வு. துபாய் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல். நேற்று துபாயில் உள்ள விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்திய நிலையில் இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. துபாய் மீது தாக்குதல் நடத்தும் ஈரானுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம். உங்கள் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்காவை தாக்காமல் அண்டை நாடுகளை தாக்குவதா என கேள்வி. துபாயில் ஈரான் தாக்குதல் எதிரொலி. கர்நாடக எம்எல்ஏ உள்ளிட்ட பல்லாரி பகுதியைச் சார்ந்த 40 பேர் துபாய் விமான நிலையத்தில் சிக்கி தவிப்பு. காமேனி கொல்லப்பட்டதற்கு எதிராக பாகிஸ்தானில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது தாக்குதல். கராச்சியில் போராட்டக்காரர்கள் மீது தூதரக பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 8 பேர் உயிரிழப்பு. ஈரான் உச்ச தலைவர் காமேனி கொலைக்கு எதிராக ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களில் கண்டன பேரணி. ராந்தனில் நடந்த போராட்டத்தில் ட்ரம்ப் உருவ பொம்மை எரிக்க முயன்றதால் பரபரப்பு. ஈரான் தலைவர் காமேனி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட இஸ்லாமிய அமைப்புகள் முயற்சி. திருமாவளவன், தமிமுன் அன்சாரி உள்ளிட்ட தலைவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட மாடல் ஆட்சி 2.0 தொடரும் என்ற தலைப்பில் வீடியோ வெளியீடு. திருமாவளவன், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் வாழ்த்து. தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு 9 மடங்கு அதிகரிப்பு. 4000 கிலோமீட்டருக்கு அதிகமாக தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் பேச்சு. திமுக கொடுக்கும் 25 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரசுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை எனவும் டெல்லியில் கிரிஷ் சோடங்கர் பேட்டி. சீமானுக்கு திருவொற்றியூர் தொகுதியில் ஏற்பட்ட தோல்வி காரைக்குடியில் தொடரும். காரைக்குடியில் கார்த்திக் சிதம்பரம் எம்பி பேட்டி. கார் பந்தயத்துக்காக துபாய் சென்ற நடிகர் அஜித் பாதுகாப்பாக இருக்கிறார் என தகவல். இன்று சென்னை திரும்புவதாக திட்டமிட்ட நிலையில் பயணம் ரத்து. சென்னை விமான நிலையத்தில் இருந்து துபாய், சார்ஜா உள்ளிட்ட நாடுகளுக்கான விமான சேவை 2வது நாளாக முடங்கியது. மொத்தம் 33 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு பயணிகள் கடும் அவதி.
இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் பாதுகாப்பு அமைச்சரை தொடர்ந்து ராணுவ தலைமை அதிகாரியும் உயிரிழப்பு. இருவரும் கொலை செய்யப்பட்டதை ஒப்புக்கொண்டது ஈரான் அரசு. ஈரான் உச்ச தலைவர் காமேனி மறைவுக்கு ஈரான் மக்கள் அஞ்சலி. இரங்கல் தெரிவிக்கும் வகையில் தலைநகர் டெஹ்ரானில் மக்கள் திரண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இந்திய மகளிர் அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. 185 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி. சிஎஸ்கே அணியின் புதிய ஜெர்சி அறிமுகப்படுத்திய வீடியோவை வெளியிட்டது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம்.